வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற ஆகஸ்ட் மாதத்துக்கான பேட்சஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்கொயரி கேட்குறவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் மந்தோட ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து நம்மளுக்கு செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ செஷன்ஸில் என்னென்ன டாபிக், இந்த டாபிக் உண்டான விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவோம், எந்த மாதிரி சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். மந்த் ஆன் மந்த் நம்ம போடணுன்றது இல்லை, போட்டால் அது ஒரு என்ன சொல்கிறது, அது தேவையில்லாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். ஸோ அடுத்தது இன்றைக்கி நடந்த மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நம்மளுக்கு 25,000 தான் கீழே, அதாவது 25,000 மேலே 25,300 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் வந்து 25,072. ஓகேங்களா. ஸோ காலையில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் ரெண்டுமே நியர்பை. நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த புட் ஆப்ஷன் வந்து ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருக்காங்க, அவங்களுடைய ப்ரைஸுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸுக்கு கீழே கொண்டு வரணும். ஸோ இன்றைக்கி போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு இருந்த எல்லா புட் ஆப்ஷனும் அவங்களுடைய ஓப்பன்லேயே அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸை வச்சுட்டாங்க அதுக்கு கீழேயே. சரிங்களா. அந்த இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு 25,200 புட்டை எடுத்துக்கங்க. அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 128, இன்றைக்கி காலையில் வச்ச லோ வந்து 125. ஸோ ஓப்பன்லேயே அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு 134 ஓப்பன் பண்ணி 125 போயிட்டு வந்துட்டாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு எஸ்டர்டே லோ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கட் பண்ணி ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமும் கட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு மொமெண்டம்ன்றது 72 வரைக்கும் தான், ரொம்ப லோவாக தான். நீங்கள் வந்து ஸ்பான்டேனியஸாக டெசிஷன் எடுத்து 916 அண்ட் 917 அந்த ரேஞ்சில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் இதை பழகணும். ஸோ ஆல்மோஸ்ட் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை எடுத்துருக்காங்க. செல்லர்ஸ் ப்ராப்ளம் இல்லை, பையர்ஸ் கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. பட்டு செல்லர்ஸ் வந்து அந்த ஓப்பன் மார்க்கெட்லேயே செகண்ட் மினிட்லேயே 9:17 அண்ட் 9:18 இந்த டைமிங்லேயே அவங்க வந்து ஓரளவுக்கு அதை செல் பண்ணுறதுக்கு பழகிட்டு இருக்காங்க. அப்போ இதை நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண பழகணும் அப்படின்னா இதை அனலைஸ் பண்ணால் தான் உங்களால் முடியும். ஏன்னா நேற்றுக்கு நம்ம லைவில் நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம அழுத்தி சொல்லிட்டே தான் இருந்தோம். 25,150 அப்படின்றது தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டிசைடிங் ஃபேக்டர்லேயே ஓப்பன் வச்சு கீழே வச்சாங்க, என்ன ஆகும், அகெயின் கீழே தான் வர்றாங்கன்னு அர்த்தம். ஸோ ஓவரால் இன்னைக்கு காலையில் ஒரு இம்ப்ளைட் வாலிடிட்டி ஒரு அதாவது ரெண்டு பக்கமும் 9 அப்படி இருந்தது. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 12 அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாங்க. அப்போ ஐவி அதிகமாக இருந்தனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வாலட்டிலிட்டி வருது. ஸோ அப்போ அந்த வாலட்டிலிட்டியும் எங்கே போய் நம்மளுக்கு எதுக்கு மேலே போகலை, எஸ்டர்டே லோன்ற ஒரு விஷயம் அதுக்கு மேலே போகலை அப்படின்றது தான் இந்த இடத்துல ஊர்ஜிதமாகுது. அப்போ புட் ஆப்ஷனுக்கு காலையில் ஒரு ப்ரீமியம் கொடுத்து அதை அகெயின் கரைச்சி அகெயின் புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் ரிவர்சல் நினச்ச எல்லாத்துக்குமே வந்து கால் ஆப்ஷனை கரைச்சிருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு ஒரு மணிக்கு மேலே வந்து 25,000 சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படின்றது தான் பார்க்கணும். அப்போ ஓவரால் இன்றைக்கி கொடுத்துருக்க இடத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் வந்து 25,050 அண்ட் ஷார்ட் ரேஞ்சோட டாப் வந்து 25,100. இவ்வளோ தான். மிட் பாயிண்ட் வந்து 25,075, அதுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவ் நோட். அடுத்தது நம்மளுக்கு 25,000 டு 25,200 அப்படின்றது வைடஸ்ட் ரேஞ்ச். அப்போ 25,000 அண்ட் 25,200 இவங்களுடைய மிட் பாயிண்ட் வந்து 25,100. அப்போ அதுக்கு கீழே தான் இருக்காங்க, அதாவது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலே, வைட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே. ஸோ ஒரு இன்டெசிசிவாக தான் இருக்காங்க. அடுத்தது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது நியர்பை, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 25,000 அப்படின்னு இருந்தாலும் கூட நியர்பை நம்மளுக்கு ஸ்ட்ராடல் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராடலில் வந்து நம்ம ஓரளவுக்கு கணக்கில் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. அப்போ ஸ்ட்ராடல் அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் 25,100 புட் ஆப்ஷன் -81 அப்படி 89 அப்படின்னா 25,011 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஷார்ட் ரேஞ்சோட டாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,217 அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் ரேஞ்சும். ஒயிட் ரேஞ்ச் எடுத்துட்டிங்கன்னா இதிலேருந்து 117 + 89 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 226 சம்திங் வருமா. ஸோ அந்த ரேஞ்ச் 216 சம்திங். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 24,900 நியர்பை வர்றாங்க. அதாவது ஒய்டஸ்ட் ரேஞ்ச். இதை நீங்கள் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணால் அது கிடைக்கும். ஸோ அப்போ 25,100னா கிட்டத்தட்ட 25,300. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரீமியத்தின் அடிப்படையில் மார்க்கெட்டை ஒரு டவுன் ட்ரெண்டில் முடிச்சுட்டு மேலே இருக்கிறத, சரிங்களா,
மேலே கொடுத்துருந்து நம்ம 25,300 வந்து 25,200 வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த இடத்துல வர்றாங்க. சரிங்களா, 25,200 ஒரு ஸ்டாப் கொடுக்குறாங்க. அடுத்து கீழே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்றாங்க, அதை 24,900 வரைக்கும் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் இன்றைக்கி முடிச்சிருக்கிறத பார்க்கும்போது லோ அண்ட் ஹை, சரிங்களா, ஹை டு லோ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 150 to 25,000னா ஒரு 150 பாயிண்ட் தான் இருக்காங்க. பட் அதனுடைய மிட்டில் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ ஹையும் நியர்பை தான் இருக்குது, லோவும் நியர்பை தான் இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ் சென்டரில் இருக்குது. அப்போ இந்த 25,100 அப்படின்றத ஒரு ஸ்ட்ராடலாக கன்வெர்ட் பண்ணிட்டால் கீழே 25,050, மேலே 25,150ன்ற எஸ்டர்டே ஹை. அப்போ அதை ஸ்ட்ராடலாக கன்வெர்ட் பண்ணி அந்த எஸ்டர்டே ஹையை கட் பண்ணி அகெயின் இம்ப்ளைடு வால்டிலிட்டியோட மேலே போகும் பட்சத்தில் மார்க்கெட் ஒரு ரிவர்சல் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் ஒரு சைட் வைஸோ இல்லை கீழே தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது இதன் மூலியமாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது இவங்களுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டி நம்ம என்ன பார்க்கணும். நேற்றுக்கு நம்மளுக்கு 9 இன்றைக்கி கால் சைடு ஆல்மோஸ்ட் 12. ஏன் கால் சைடு 12 அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரவுண்ட் நம்பருக்கு கீழே போய்ட்டு வந்ததுனால கால் சைடு வந்து இன்னமும் இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்குது, பட் புட் சைடு கம்மியாக இருக்குது. சரிங்களா, இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒவ்வொரு நாளைக்கு நம்ம வந்து புட் சைடு தான் அதிகமாக இருந்திருக்கு, கால் சைடு கம்மியாக இருந்திருக்கு. ஸோ ஓப்பன் மார்க்கெட் சினாரியோவில் அது எப்படி டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மொமெண்டம் கொடுக்குறாங்க. பட் கால் சைடு வந்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருந்தால் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 56,700 அப்படின்றது பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்குது. இந்த இடத்துல வந்து 56,700 ஓரளவுக்கு உள்ளதாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 57,000 ஸ்டாடல் தான் இன்னமும் இருக்குது டேபிளில். ஸோ அந்த 57,000 ஸ்டாடலுக்கு எவ்வளோ கரைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்கணும் நம்ம. ஸோ கால் ஆப்ஷன் சைடு எந்த கரைதலும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் புட் ஆப்ஷன் சைடு 60 பாயிண்ட் வந்து டிகே ஆகிருக்கு. சரிங்களா, ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து. ஸோ இன்றைக்கி ஹை வச்சதுலேருந்து எடுத்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 120 பாயிண்ட்டு டபுளாக நம்மளுக்கு அவங்க கரைஞ்சிருக்காங்க அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. அப்போ மார்க்கெட் ஒரு டவுன் சைடில் இருந்தாலும் அகெயின் என்ன பண்ணிக்காங்க, ஹை வச்சு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஹை வச்சுட்டு அகெயின் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு டிகே அப்படின்றது ஒரு மந்த்லி எக்ஸ்பைரியில் எந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது இவங்களுடைய ஐவியும் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் கால் சைடும் நியர்பை 11, 12 அந்த ரேஞ்சு, புட் சைடும் 12. அப்போ ஒரு சைட் வைஸ் ரேஞ்சாக தான் இருக்குது. ரெண்டு பக்கம் ஓப்பனுக்கு மேலே நின்னாலும் ஓப்பனுக்கு கீழே நின்னாலும் ஈவனாக ஏறிட்டு ஈவனாக கரைகிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இவங்க சைடில் என்ன இருக்காங்க. ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸாக ஒரு பேங்க் நிஃப்டி வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ சென்செக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா சென்செக்ஸ் நம்மளுக்கு 82,253 முடிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 250 பாயிண்ட்ன்றது முக்கியம். அதாவது 82,000 to 82,500, மிட் பாயிண்ட் வந்து 82,250, அங்கே தான் முடிச்சுக்கிறாங்க மார்க்கெட்டையும். சரிங்களா, அப்போ இவங்களுடைய 200 இருக்குல்ல, 200 புட் ஆப்ஷன் அவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸ்ன்னு நம்மளுக்கு வரல. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எடுத்தால் 121. அப்போ 82,000 கீழே வந்துடுது இல்லையா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 82,080 அப்போ சம்திங் வரும். ஸோ ஓவரால் இதுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, 82,000க்கும் 82,500க்கும். ஸோ இதை தாண்டணும்னா இன்றைக்கி ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸுக்கு மேலே ட்ரேட் ஆனால் மேலே ஒரு சான்சஸ், கீழே ட்ரேட் ஆனால் கீழே ஒரு சான்சஸ். ஸோ அப்போ அந்த எல்லையை கட் பண்ணும்போது அந்த இடத்துல அப்படின்னா 82,000 அவங்களுடைய புட் ஆப்ஷனை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 81,015 அப்படின்ற லெவல். ஸோ அதே மாதிரி 82,500 ஒரு 128 அப்படின்னா 82,628 அப்படின்றது மேல் பக்க எல்லை. ஸோ இதுக்கு இடையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 250 அப்படின்றதுனால இந்த 82,200 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராடலின் அடிப்படையில் பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி அப்படின்றப்ப டிகேன்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல நடைபெறணும். ஸோ அந்த டிகேன்ற விஷயம் நடைபெறதுக்கு இவங்க எந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இவங்களுக்குள்ளே நீங்கள் அந்த 82,000 கால் ஆப்ஷன் அண்ட் 82,000 புட் ஆப்ஷன் எந்த மாதிரி இருக்காங்கன்றதை பார்த்துட்டு ஸோ அதுக்குலேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகி போகிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நிஃப்டி வந்து ஒரு இன்டெசிசிவாக தான் இருக்குது. 25,000 சப்போர்ட் எடுத்தாலும் மேலே 25,150 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மிடில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஒரு இன்டெசிசிவாக தான் இருக்குது, டெசிஷன் இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி சென்செக்ஸோட எக்ஸ்பைரியை பொறுத்த மட்டும் அவங்கள்ட்ட வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்.
ஸோ கரெக்டான எட்ஜில் எடுக்கணும். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி எந்த பக்கம் எட்ஜ் கொடுக்குறாங்க, அதேமாதிரி அவங்களுடைய ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட மிட் எங்கே இருக்குது, சரிங்களா? ஒரு டேபிளில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட மிட் பாயிண்ட் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிங்க. ஸோ 0 to 0 ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி நம்ம 0 to 0 ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வச்சு ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ டவுட்டாக இருக்கவங்க அதை போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.